கம்பு சோளம் மாப்பிள சம்பா வச்சு சிறுதானிய இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CookieCookerLite. ஃபஸ்ட்டு இட்லி பேட்டர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு டம்ளரில் கம்பு எடுத்து அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து வெள்ளை சோளம் ஒரு டம்ளர், 3/4 டம்ளர் வந்து மாப்பிள சம்பா அரிசி, இதையும் சேர்த்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 4 மணி நேரம் இது வந்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அரிசி வந்து நல்லா அரைப்படும். அதே போல் அதே டம்ளர்லேயே வந்து 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், இதையும் வந்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கழித்து அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு. அரிசி உளுந்து நல்லா ஊறிருக்கு. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியும் உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சிறுதானியத்தை போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி அரைச்ச மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி அந்த சிறுதானியத்தை அரைச்ச மாவையும் இதிலையே ஊற்றிக்கலாம். மிக்சிலே வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் இட்லி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, நல்லா கை விட்டு கலந்துக்கோங்க, அப்போ தான் மாவு வந்து புளிக்கும். நல்லா அந்த சிறுதானிய மாவும் அரிசி மாவும் நல்லா வந்து கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு வந்து இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை வந்து இட்லி ஊற்றினாலும் நல்லா வரும், தோசைக்கும் இது நல்லாயிருக்கும். இது அப்படியே வந்து நைட்டு செஞ்சேன். அப்படியே ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். மாவு நல்லா புளிக்கணும். இப்போ இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதில் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கவே வேண்டாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இட்லி தட்டத்தில் ஒரு 5 இட்லி வந்து ஊற்றுறேன். மாவு நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு, அதனால் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இட்லி தட்டத்தோட மூடி எடுத்துகிட்டு, தண்ணி நல்லா சூடாக இருக்குது, இட்லி தட்டத்தை வச்சிடலாம். இட்லி பானையை மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசம் வந்துச்சு. இப்போ தண்ணி தெளித்து எடுத்துடலாம். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷாக மட்டன் சுக்கா கிரேவி வந்து செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் விசிட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த கிரேவியோட இப்போ சர்வ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக சுட சுட சிறுதானிய இட்லி மணக்க ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.